ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இன்ஃபோ தமிழ். நான் உங்கள் ஆதித்யா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆந்தைகளை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பறவை இனங்களே நாம் பார்த்து பயப்படும் அளவிற்கு இருப்பது ஆந்தை. அதுவும் இரவு நேரங்களில் ஆந்தையை பார்த்தோம் என்றால் அது ஏற்படுத்தும் பயங்கர தன்மை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவிற்கு பயமுறுத்தும் ஆந்தைகள் கியூட்டான பறவைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆந்தைகளுக்கு கண்கள் ஏன் பெரிதாக இருக்கிறது? ஆந்தைகள் ஏன் இரவு நேரங்களில் மட்டும் வருகிறது? ஆந்தைகளுக்கு பகலில் கண் தெரியாதா? ஆந்தைக்கு காதுகள் இருக்கிறதா? இது போன்ற ஆந்தையின் பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகில் மொத்தம் 200க்கும் மேற்பட்ட ஆந்தை வகைகள் இருக்கின்றன. இதில் ஆசிய பகுதியில் தான் அதிக அளவிற்கு ஆந்தைகள் இருக்கின்றன. ஆந்தைகள் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களில் நாம் முதலாவது பார்ப்பது ஆந்தைகளின் கண்கள் அமைப்பு. ஆந்தைகளின் கண்கள் அமைப்பு ஒரு குழாய் வடிவில் அமைந்திருக்கிறது. இதற்கு கருவிழிகள் கிடையாது. நேரடியான ஒரு டியூப் போன்ற அமைப்பில் தான் கண்கள் இருக்கிறது. ஆந்தைகளின் கண்களை பாதுகாக்க அதற்கு மூன்று வகையான கண் இமைகள் இருக்கிறது. ஒன்று கண்ணை சிமிட்டவும், 2 தூங்குவதற்கும், 3 கண்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. ஆந்தைகளின் பார்வை திறன் இரவு நேரங்களில் மட்டுமே வெளியே வருவதால் அதற்கு பகலில் கண்கள் தெரியாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆந்தைகளுக்கு பகலில் கண்கள் நன்றாகவே தெரியும். மனிதர்களைப் போலவே முகத்தில் நேரடியாக 2 கண்கள் கொண்ட பறவை எதுவென்றால் அது ஆந்தைதான். ஆந்தைகளின் கேட்கும் திறன். ஆந்தைகள் பார்ப்பதை விட கேட்பதை வைத்துதான் வேட்டைக்கு தயாராகும். ஆந்தைகளுக்கு இருக்கக்கூடிய காதுகளின் அமைப்பு அவற்றிற்கு எந்த சத்தமாக இருந்தாலும் அவை தெளிவாக கேட்க உதவி செய்கிறது. ஆந்தையின் காதுகள் சமச்சீரற்ற வெவ்வேறு அளவுகள் இருக்கிறது. ஆந்தையின் தலையில் தன்னுடைய காதுகள் இருக்கும் அமைப்பும் வெவ்வேறு விதங்களில் இருக்கிறது. அதனால் எந்த திசையில் இருந்து ஒளி வந்தாலும் அது எந்த மாதிரியான ஒளி என்று மிக துல்லியமாக அவற்றால் கணிக்க முடியும். ஆந்தையின் இறகுகள். ஆந்தைகள் துல்லியமாக வேட்டையாட அதனுடைய கண்களும் காதுகளும் எப்படி உதவுகிறதோ அதே போன்று அதற்கு பெரும் உதவியாக இருப்பது அதனுடைய இறக்கைகள். ஆந்தை சிறிதும் சத்தமின்றி அமைதியாக பறக்க முடியும். இப்படி பறப்பதால் தன் இரைகளுக்கு சந்தேகமின்றி பறந்து சென்று அவற்றை வேட்டையாட முடிகிறது. ஆந்தையின் பிற சுவாரஸ்யமான தகவல்கள். ஆந்தைகளுக்கு கூடு கட்ட தெரியாது. மற்ற பறவைகள் கட்டிய கூடுகளை தான் ஆந்தைகள் முட்டைகள் இடுவதற்கு பயன்படுத்தும். ஆந்தைகளை விவசாயிகளின் நண்பன் என்று கூறலாம். ஏனென்றால் விவசாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எலி, பூச்சிகள் எல்லாவற்றையும் வேட்டையாடுவதால் விவசாயத்தை பாதுகாக்க செழிக்க உதவி செய்கிறது. ஆந்தைகளுக்கு நீச்சல் தெரியாது. தண்ணீரில் விழுந்தால் இறந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆந்தைகள் ஒரே சமயத்தில் 2 முட்டைகள் இடும். இப்படி 2 முட்டைகளிலிருந்து வெளியே வரும் குஞ்சுகள் பறக்கும் திறன் வந்தவுடன் கூட்டை விட்டு வெளியே பறந்துவிடும். இப்படி வெளியே பறந்து செல்லும் ஆந்தையானது 20 to 25 வருடம் வரை உயிர் வாழ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.